உறவுகளே, எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கிறேன். இந்த காணொளி என்னென்றால் நேற்று சொல்லியிருந்தேன், நான் ஒரு காணொளி போடுவோம்னு. அது இந்த அடிப்படையில் தான் இப்போ ஒரு காணொளி ஒன்று எடுக்கிறோம். என்னென்றால் இன்றைக்கு குவைத்தில் சரியான காற்றடிக்குது. அதுதானே காற்றடிக்குது. இப்போ தான் வேலை முடிச்சுட்டு வந்து வெளியில் கொஞ்சம் பருவம் எடுத்து வந்தேன். செம காற்றடிக்குது. அதேபோல் வெளிநாட்டில் வாழும் உறவுகள் ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்ன்றது எத்தனை பேருக்கு தெரியுமென்று கொமாண்டில் சொல்லுங்கள், சரியா? வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் ஒவ்வொன்றும் அனுபவிக்கிற கஷ்டங்கள் கொஞ்சம் கிடையாது. இதே சொந்த நாட்டில் இருக்கிற உறவுகள் நினைக்கிறது வெளிநாட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, அங்கே நல்லா சம்பாதிக்கிறாங்களா? அப்படி இல்லை. நீங்களும் வெளிநாட்டில் அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெளிநாடு அப்படியாண்டு. அதே குறிப்பாக இந்த வீட்டில் பணி செய்கிறவங்க, அது டிரைவராக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு வந்த வீட்டு பொம்பளை பிள்ளைகளாக இருக்கட்டும், ரொம்ப பாவம். ஏனென்றால் டிரைவர் மாற விட வீட்டில் பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு சில வீடு நல்ல வீடுகள் இருக்கும், ஒரு சில வீடுகள் சரியான வேலையில் அடைக்கும். அந்த அந்த வேலைகளையும் தாண்டி அவர்களுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் வேண்டாம். அப்போ கொஞ்சம் நேரம் அந்த வீட்டுகளுக்கு பேசுகிறது அதோடு தான். அப்படியெல்லாம் இருக்குது. வெளிநாடுன்றது இலவான வாழ்க்கை கிடையாது, ரொம்ப கஷ்டம். வரணுமென்று நினைக்கிற உறவுகள் உங்களோட நண்பர்களோடாக நல்ல வீடுகளை பார்த்துவாங்க. ஆனால் ஏஜென்சியோடால வந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்ல வீடு பிரிக்கும், கொஞ்சம் வேலை கூடிய அளவுலையும் இருக்கும். சில வீட்டுகளில் எல்லாம் நம்மளுக்கு எது கடவுள் வச்சுக்கான தான் நடக்கும். எதிர்வகையில் இந்த காணொளி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச உறவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.